ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா. லாஸ்ட்டு சீரியஸ் 27 வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். ஸோ என்டையர் ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங்க்கான சீரீஸ் தமிழில் பிகினிங்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது இனிஷியலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இந்த டாப்பிக்கில் என்ன நம்ம மெயினாக பார்க்க போகிறோன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீடியோவிலே அட் த எண்ட் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், பட் இந்த வீடியோவில் அது வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே. ஸோ இப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதோட ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா, லோயர் ஐ, ஓகேங்களா, கண்டினியூஸாக, தட் மீன்ஸ் சீரியஸ் ஆஃப் லோயர் ஐ வந்து நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து எதை அப்ரோச் பண்ணி வரும்னா சப்போர்ட் அப்ரோச் பண்ணி வரும். சப்போர்ட் சொல்லலாம், இல்லை டிமாண்ட் ஜோன் சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டில் சப்போர்ட் ஜோனை க்ரீன் ஜோனாக ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க, ரெசிஸ்டன்ஸ் ஜோனை வந்து ரெட் ஜோனாக வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இந்த ஒயிட் போர்டு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒயிட் போர்டு இதில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து ஒன்று வரைகிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். ஓகேவா. ஸோ கலர் கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஒரு சப்போர்ட் ஜோன் வந்து வரைகிறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து எப்படி வரும் அப்படின்னா, ஒரு லோயர் ஐ ஃபார்மேஷன். ஸோ இப்படி தான் அப்ரோச் ஆகும். ஓகேங்களா. மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட் ஜோனுக்கு ஒரு லோயர் ஐ ஃபார்மேஷன். ஸோ இந்த இடம், இந்த பீக் எல்லாமே இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா லோயர் ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. லோயர் ஐ இதை வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட் ஸ்ட்ரக்சரில் ஆல்ரெடி ஓல்டர் சீரியஸில் வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை கோ த்ரூ பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ லோயர் ஐ ஃபார்மேஷன். ஸோ இந்த லோயர் ஐ ஃபார்மேஷன் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஆரம்ப விலை 200 அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இது வந்து ஒரு சப்ளை ஜோன் கிட்ட இருக்குது. சப்ளை ஜோன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இந்த 200ன்ற ப்ரைஸ் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த 200ன்ற ப்ரைஸ் எப்படின்னா, அதிகமான செல்லர்ஸ் வந்து இந்த இடத்துல இருந்த 200ன்ற விலை வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 110 ரூபா 113 ரூபா கிட்ட விற்ற பெட்ரோலு படிப்படியாக குறைஞ்சி 110, 108, 106, 107 அப்படின்னு வந்துட்டு 101 ரூபாய்க்கு வந்திருக்கு பெட்ரோல் விலை. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா, செல்லர்ஸ் வந்து அங்கே அதிகமாக நிறைய பேர் வந்து பெட்ரோலை வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க. எதனால, என்ன ரீசன்னா, சப்ளை அதிகமாக இருக்குது. சப்ளைனா இந்த பொருள் ஒரு 100 பொருள் தான் இருக்கணுன்ற இடத்த தாண்டி பல லட்சம், எப்படி சொல்கிறது, எக்கச்சக்கமான பொருள் வந்து இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் ரூபாய் 113ன்னு சொன்னால பெட்ரோல் விலை. ஸோ அந்த மதிப்பில் பல லட்ச பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக விற்க முடியாமல் இருக்குது. ஸோ அதனால் விற்றாதான், அது எப்படினாச்சும் விற்றாகணும். அது கம்மியான ரேட்டாக இருந்தாலும் சரி, எந்த விலைக்கு கிடைக்குதோ அதை விற்றாகணும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த 113 பொருளோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமாக 110, 106, ஸோ இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு இப்போ 101 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் வந்து விற்கிது. ஓகேவா. ஸோ ஒன்ஸ் டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகிறப்ப, ஓகேங்களா, இருப்பு வந்து கம்மி ஆகிறப்ப என்ன, இருப்பு மீன்ஸ் இப்போ 1000 பேருக்கு தேவைப்படுற பெட்ரோல் வந்து 100 பேர்கிட்ட தான் இருக்குது. தட் மீன்ஸ் 100, எப்படி சொல்கிறது, 1000 பேருக்கு கொடுக்கணும் பெட்ரோலை, ஆனால் 100 பேருக்கு கொடுக்குற அளவுக்கு தான் பெட்ரோல் இருக்குன்னா, அப்போ இந்த பொருளோட மதிப்பு என்ன பண்ணுவாங்க, கூட்டுவாங்க. இந்த விலை, இந்த 101 ரூபான்ற விலையை வந்து கொஞ்சம் படிப்படியாக 106, 110, 113 கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுவாங்க. ஸோ அந்த சூழ்நிலை இப்போ வரலை. இப்போதைக்கு கரண்ட்டாக என்ன விலை பெட்ரோல் விற்கிதுன்னா 101 ரூபா சம்திங் விற்றுட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கே சப்ளைலையும். இப்போ 200 பொருள் வந்து படிப்படியாக குறைஞ்சி 180, 160, ஸோ இப்படி படிப்படியாக குறைஞ்சி இங்கே 100 ரூபான்ற பொருள், 100 ரூபான்ற ப்ரைஸுக்கு வந்து சப்போர்ட் நோக்கி வருது. ஓகேவா. ஸோ இது வந்து 200, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 200, சப்போர்ட் வேல்யூ வந்து 100. ஓகேவா. ஸோ இப்போ இந்த 180 இப்போ எப்படின்னா ஒரு நேர்கோட்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்கோட்டாக வராது. 180, 160, 170 இப்படி வர்றப்ப என்ன ஆகும்னா, ஒரு சிலவங்க என்ன நினைப்பாங்க, 180க்கு கீழே மார்க்கெட் போகாதுன்னு நினச்சி இங்கே பை பண்ணுறவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த இடத்துல பை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ப்ரைஸை கொஞ்சம் புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணோடனே இங்கே ஒரு லோயர் ஐ வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா.
அதேமாரி திருப்பி 160க்கு வரப்ப இந்த வேல்யூலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போகாது, இதுக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டு இங்கே நிறைய பையர்ஸ் வருவாங்க. பையர்ஸ் வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து புஷ் பண்ணுவாங்க. இல்லைனா செல்லர்ஸ் ஆல்ரெடி வாங்கியிருந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்களும் உள்ளே இருப்பாங்க, புதுசாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் உள்ளே வருவாங்க. அப்போ இது ஒரு லோயர் ஐயாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த லோயர் ஐலாம் என்ன மீன் பண்ணுதுன்னா, மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டவுன் சைடாக இருக்குது. மார்க்கெட்டோட டைரக்ஷன் வந்து டவுன் சைடாக இருக்குது. இந்த ப்ரைஸை படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ உங்களுக்கு இதோட மீனிங் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ ஓகேவா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள்னால் ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறது, ஒரு எக்ஸாம்பிளுக்கு திருப்பி நான் சப்போர்ட் லைன் வந்து வரைகிறேன். ஸோ இப்போ சப்போர்ட் வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து இங்கே இருக்குது, ஒரு பாயிண்ட் 200ன்ற ஒரு பாயிண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ படிப்படியாக குறைச்சிட்டு வந்து இங்கே சப்போர்ட்டில் தொடுதுங்களா, சப்போர்ட்டில் டச் பண்ணி 100 ரூபான்ற பொருளை டச் பண்ணிவிட்டு திருப்பி படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி ப்ரீவியஸாக இங்கே ஃபார்ம் ஆச்சுல, இதை தாண்டி போகாமல் இங்கே ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு திருப்பி ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது, திருப்பி சப்போர்ட்டுக்கு வருது. அடுத்து நெக்ஸ்ட் இந்த லெவலை உடைக்காமல் திருப்பி மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு ஷார்ட்டாக அப்பமும் வந்து கொடுத்துட்டு திருப்பி சப்போர்ட்டுக்கே வருது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இது லோயர் ஐ. ஓகேங்களா, இதுவும் ஒரு லோயர் ஐ, இதுவும் ஒரு லோயர் ஐ. இது சிமிலர் டு டவுன் ட்ரெண்ட் தான். பட் என்னன்னா இது வந்து மல்டிபிள் டைம்ஸ் அதே சப்போர்ட்டை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக ஒரு அப் மூவ் வந்து கொடுத்துட்டு ஃபைனலாக அந்த சப்போர்ட் கிட்ட வர்றப்ப, அதான் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம், ஒரு 3 லோயர் ஐ ஃபார்மேஷன் கிடச்சிச்சு. அது வந்து இன்டர்செப்ட் ஆகி இப்படி வருதுன்னா ஃபைனலாக 4வதாக வர்றப்ப நம்ம எய்தர் பிரேக் அவுட் ஆர் ரிவர்சல் ட்ரேட் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். இங்கிருந்து இந்த சப்போர்ட், ஏன்னா நிறைய பேர் நினைப்பாங்க சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகும்னு நினச்சி இங்கே வாங்கணும்னு நினைப்பாங்க. பட் ரியல் ஃபேக்டர் என்னென்னா இங்கேருந்து ப்ரைஸ் டவுனில் தான் போக பார்க்கும். ஏன்னா ஆல்ரெடி 200 வித்த ப்ரைஸை படிப்படியாக குறைச்சிட்டு 180 160ன்னு ரொம்ப அந்த சப்போர்ட்டுக்கு நியர்பை வந்து எப்படி சொல்கிறது, பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக நிறைய செல்லர்ஸ் வந்து பார்த்துட்ருக்காங்க. அது ஏன் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் சப்போர்ட்லேருந்து மார்க்கெட் புஷ் பண்ணி மேலே போனாலுமே அந்த சப்போர்ட்லேருந்து ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி மேலே போனாலுமே அந்த ப்ரைஸை இந்த ஒரு லெவலுக்கு மேலே போக விட மாட்டாங்க. செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் டெல்ஸ் தட் செல்லர்ஸ் ஆர் வில்லிங் டு செல் அட் லோயர் ஐ ப்ரைஸஸ் அட் எல்ஹெச். அதான் எல்ஹெச்ன்ற இந்த பாயிண்டில் தான் செல்லர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க செல் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த இடத்துல செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்க. அப்போ ஆப்போசிட்டில் யார் கம்மியாக இருப்பா? பையர்ஸ். அதுதான் பையர்ஸ் வந்து வீக் ஆகிட்டாங்க. ஆனால் பையர்ஸ் வந்து நாட் ஏபிள் டு புஷ் த ப்ரைஸஸ் லோயர். ஓகேங்களா, அந்த ப்ரைஸை புஷ் அப் த ப்ரைஸஸ். தட் மீன்ஸ் அந்த லோயர் ஐக்கு மேலே அவங்களால அந்த ப்ரைஸை வந்து புஷ் பண்ணிட்டு கொண்டு போக முடியல பையர்ஸ்னால. ஏன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து இங்கே அதிகமாக இருக்குது. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் லோயர் லோ பையர்ஸ் ட்ரை டு புஷ் த ஹையர். ஓகேவா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லோயர் லோ வந்து கிரியேட் ஆகும்ல. இதில் வந்து லோயர் லோ அப்படின்னா எதுனா இதுதான் லோயர் லோ. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லோயர் லோ வந்து கிரியேட் ஆகுதுல, இதுதான் லோயர் லோ. ஸோ இங்கே புஷஸ் த ப்ரைஸ் ஹையர். ஸோ இதோட ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சப்போர்ட் ஜோனில் இருந்து 100 ரூபான்ற விலையிலேருந்து ஒரு 150 வரைக்கும் 180 வரைக்கும் புஷ் பண்ணியிருக்காங்க. பட் மோர் கன்சிக்யூட்டிவ் டைம்ஸ் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த பையிங்கோட ஸ்ட்ரென்த் வந்து நெக்ஸ்ட்டு மூவ் இருக்கும்ல, நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்டில் டச் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு மூவ் வரும்ல. ஸோ இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து லெஸ்ஸராக இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, இட் பிகம்ஸ் வீக்கர் அண்ட் வீக்கர். அதுதான் சொல்கிறாங்க. பழைய சப்போர்ட்லேருந்து போன ஒரு மூவும் அடுத்து ஒரு சப்போர்ட்லேருந்து போகிற மூவும் கம்பேர் பண்ணிங்கன்னா புதுசாக ஃபார்ம் ஆகிற இந்த மூவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ஷார்ட் டியூரேஷனாக இருக்கும். ஸோ அது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா மார்க்கெட்டில் பையர்ஸ் வந்து வீக் ஆகிட்டே வராங்க. ஏன்னா அவங்களால இந்த லோயரை தாண்டி மேலே போக முடியல.
அப்படின்னு அர்த்தம். இதுவும் ஒரு சைன் ஆஃப் பிரேக் அவுட். ஓகேங்களா? இது வந்து ஒரு சைன் ஆஃப் பிரேக் அவுட் நடக்க போகிறதுக்கான ஒரு அறிகுறி. ஓகேங்களா? அதனால நோ பவர் மூவ் அட் சப்போர்ட். ஒரு சப்போர்ட் ஜோன்லேருந்து ஒரு நல்ல ஒரு பவர் மூவ் வந்து கிடைக்கல. அதனால லாங் வந்து போகிறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர் மூவ் இருந்திருக்கும். அப்புறம் போக 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 அந்த மூவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்டன் ஆகிடுச்சு. ஸோ டியூ டு லெஸ் நம்பர் ஆஃப் பையர்ஸ். ஓகேங்களா? இஃப் யூ திங்க் டு கோ லாங் ஃப்ரம் த சப்போர்ட், சப்போஸ் நம்ம சப்போர்ட்லேருந்து ஒரு லாங் ட்ரேட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோன்னா ஒவ்வொரு இன்டர்மீடியேட் ஸ்விங் லெவல்னு சொல்லுவோம்ல. ஸோ இதெல்லாம் லோயர் ஐஎல் இது எல்லாமே ஒரு ஸ்விங் லெவல். ஸோ அந்த லெவல்ஸில் எல்லாமே யார் அதிகமாக இருப்பாங்கன்னா செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருப்பாங்க. ஸோ செல்லர்ஸ் வந்து அதிகமாக இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைஸை டவுன் நோக்கி அவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துலலாம் சப்போஸ் நம்ம ட்ரேட் எடுத்துருந்தோம்னா நம்ம எஸ்எல் வந்து ஹிட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பில்டப் சப்போர்ட்டிங் பை மூவிங் ஆவரேஜ். ஓகேங்களா? ஸோ இப்போ மூவிங் ஆவரேஜை இந்த பேட்டர்ன் கூட நம்ம இன்டர்செப்ட் பண்ணி அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்றதை ஈஸியாக நம்ம கணிச்சிடலாம். ஓகேங்களா? அதை தான் சொல்ல வரோம். ப்ரைஸ் கம்ஸ் அப் டு கீ சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கன்சாலிடேட்டட். மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம டிசிஎஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் நான் வந்து டிசேபிள் பண்ணி இப்போ டிசிஎஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது நேற்று போன பார்ட் 1 வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஏன் அசெண்டிங் ட்ரையாங்கிள் சொன்னால் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன மீன் பண்ணுறோன்னா ப்ரைஸ் வந்து இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆகுது. இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு 2 ஹவராக மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த ஜோன் சப்போர்ட் கிட்ட வரப்போ ஒரு கன்சாலிடேட்டாக நடக்குது. கன்சாலிடேட்டாக ஒரு லெவல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் ப்ரைஸ் வந்து ஒரு அப் போயிட்டு திருப்பி ஒரு ஃபால் கொடுத்துட்டு திருப்பி ஒரு அப் போயிட்டு இப்படியே தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன்லேருந்து நெக்ஸ்ட் பிரேக் அவுட் எப்போ வரும் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நம்ம எய்தர் மூவிங் ஆவரேஜ் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இஎம்ஏ இஎம்ஏ இருக்குல்ல எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் அது வந்து எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் எக்ஸ்பொனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து எடுத்திங்கன்னா இன்னும் ப்ரிசைஸாக இருக்கும் உங்களோட ட்ரேடிங் என்ட்ரி வந்து. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் ரெஸ்பெக்டிங் எம்ஏ அண்ட் ரெடி டு பிரேக் அவுட். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது பிரேக் அவுட் ஆகுமா ஆகாதா அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஆஃப்டர் ஆடிங் 10 இஎம்ஏ. ஓகேங்களா? ஸோ இப்போ இஎம்ஏ ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து இண்டிகேட்டர்ஸ் போங்க. இதில் எக்ஸ்போனென்ஷியல் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல். இதை ஆட் பண்ணிவிடுங்க. இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போயிட்டு இதில் ஆல்ரெடி டிஃபால்ட்டாக 9 இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் 10 கொடுத்துக்கோங்க. 10 கொடுத்துட்டு இப்போ வி ஃபவுண்ட் த ப்ரைஸ் கன்சாலிடேட் அண்ட் பிரேக் டவுன் லோயர். ஓகேங்களா? ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே ரெசிஸ்டன்ஸ் சார்ட்டையும் சப்போர்ட்டு கிட்ட வரப்போ ஒரு கன்சாலிடேட் நடக்குதுல்ல அங்கே அந்த 10 இஎம்ஐ ஆட் பண்ண சார்ட்டையும் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து என்ன சொல்லுன்னா பிரேக் அவுட் நடக்க போதா இல்லையான்றதை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஆஃப்டர் ஆடிங் 10 இஎம்ஐ அட் சப்போர்ட் வி ஃபவுண்ட் தட் ப்ரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நான் இந்த சார்ட் எடுத்துக்கிறேன். டிசிஎஸில் இப்போ நான் இந்த இதெல்லாம் எடுத்துக்கிறேன். கன்ஃபியூஷன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து 2 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். நம்ம இந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபை பண்ணது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் ஹையர் டைம் ஃப்ரேமில் ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கு அக்யூரேசி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் த கேண்டில்ஸ் வந்து ரீசெண்டாக அந்த சப்போர்ட் கிட்ட நியர்பை வர்றப்ப எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே நோக்கி தான் இருக்குது. தட் மீன்ஸ் இந்த 10 இஎம்ஐக்கு கீழே தான் இருக்குது. தட் மீன்ஸ் அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட வர்றப்ப மேக்ஸிமம் இந்த சப்போர்ட்டை உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம். சப்போஸ் இன் ரேர் கேஸ் சப்போர்ட்டுக்கு மேலே இந்த கேண்டில்ஸ் வந்து ட்ரேட் ஆச்சுன்னா அப்போ பிரேக் அவுட். தட் மீன்ஸ் இந்த லெவல் சப்போர்ட் லெவல் வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த சினாரியோவில் எப்படி இருக்குன்னா இந்த பர்டிகுலர் இஎம்ஐக்கு கீழே தான் இந்த எப்படி சொல்கிறது இந்த கேண்டில்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிறதுனால இங்கே கண்டிப்பாக பிரேக் அவுட் வரப்போகுது, இந்த லெவலை உடச்சிட்டு மார்க்கெட் வந்து கீழே போக போகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான என்ட்ரியாக தான் எடுத்துருக்கணும்.
அப்படி இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஜோனை உடச்சிட்டு இப்போ கீழ் நோக்கி தான் வருது. ஓகேங்களா? ஸோ இது ஸோ இப்போ வந்து இது வந்து அசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ அதே மாதிரி நம்ம டிசெண்டிங் ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்ப்போம். ஸோ நேற்று வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிளும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் எல்லாமே எடுத்துடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பையர்ஸ் அதிகமாக இருப்பாங்க செல்லர்ஸை விட. ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வர்றப்ப ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த ரெசிஸ்டன்ஸு சின்னதாக பிரேக் அவுட் பண்ணி மேலே பார்த்துச்சு. பட் அந்த ரெசிஸ்டன்ஸில் அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் அன் பண்ணிவிட்டு திருப்பி ஃபால் பேக் கொடுத்துச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி என்ட்ரி வந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை உடச்சிட்டு மேலே போகல அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இங்கே வந்து ஒரு ஷார்ட் என்ட்ரி ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுத்திருப்போம். இந்த ரிவர்சல் ட்ரேட் வந்து எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து சின்னதாக ஒரு கன்சாலிடேட் ஆகிட்டு ஸோ போன வீடியோவில் வந்து நம்ம சாப்பி மூவ்னு ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தோம். சாப்பி மூவ்னா என்ன, ஒன்றும் கிடையாது. அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ஒரு ஸ்விங் லெவல் வந்து கிரியேட் ஆகும். அந்த ஸ்விங் லெவலில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பையர்ஸ் வந்து உள்ளே வரத்துக்கு பார்ப்பாங்க. அவங்க உள்ளே வந்து அந்த ப்ரைஸை புஷ் பண்ணி ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மார்க்கெட்டை ஒன் சைட் டைரெக்ஷனில் கொண்டு போயிடுவாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு ஸ்விங் லோ வந்து ஃபைனலாக கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கிடச்சிச்சு. ஈவன் தோ இது கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்திருக்க மாட்டோம். எப்போ இந்த இஎம்ஐக்கு மேலே கிராஸ் ஓவர் ஆகி ஒரு கேண்டில் வந்து வைக்குதோ, இஎம்ஐக்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட், இஎம்ஐக்கு கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு பீரிஷ் ட்ரெண்டில் போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 10 இஎம்ஐக்கு மேலே எப்போ இந்த கேண்டில் வந்து ஒன்று ஃபார்ம் ஆகி வைக்குதோ அப்போ நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம்னா மார்க்கெட் வந்து தொடர்ந்து ஒரு அப் ட்ரெண்டில் தான் போச்சு. அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3900 4000, தட் மீன்ஸ் ஒரு 400-450 பாயிண்ட் கிட்டே நம்ம இதில் வந்து கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரப்போ இந்த 10 இஎம்ஏன்றதை ஆட் பண்ணி எய்தர் பிரேக் அவுட் நடக்குமா நடக்காதான்றதை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு சீரீஸ்லேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன இன்ட்டு வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒவ்வொரு இன்ட்டையும் நீங்கள் இன்டர்செப்ட் பண்ணி மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ரேடிங் அக்யூரேசி வந்து மோர் தென் 90% இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ டிசிஎஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த சார்ட் எடுத்துட்டேன். இதே நீங்கள் நிஃப்டியில் கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். நிஃப்டியில் கூட அது மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இது வர ஒரு நிமிஷம். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு ஸோ இப்போ நான் இந்த பிங்க் கலர் லைன் வரைகிறேன். ஸோ இந்த பிங்க் கலர் லைனில் பார்த்தீங்கன்னா 1 டே டைம் ஃப்ரேம் தான் வச்சுருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேம். ஸோ இது வந்து ஒரு லோயர் ஐ ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு மேக்ஸிமம் லோயர் ஐ ஃபார்மேஷன் கிடச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் செட்டிங்ஸில் போயிட்டு 10 அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த 1 டேக்கு பதிலாக நான் ஒரு 2 hours டைம் ஃப்ரேம் வந்து வச்சுட்டு ஸோ நம்மளுக்கு என்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் டைம், தட் மீன்ஸ் ஒரு ஆகஸ்ட் 13th கிட்ட கிடச்சிருக்கும். ஸோ இந்த பிங்க் கலர் லைன் இங்கே போட்டிருக்கோம்ல, ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன். ஸோ இந்த சப்போர்ட் ஜோன் கிட்ட மார்க்கெட் வர்றப்ப எனக்கு எப்படி சொல்கிறது 10 இஎம்ஐக்கு கீழே தான் எனக்கு கேண்டில்ஸ் வந்து ப்ளேஸ் ஆகிருக்கணும். சேம் அதேமாதிரி எனக்கு 10 இஎம்ஐ கீழே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் ஜனவரி 13th பார்த்தீங்கன்னா எனக்கு அதுக்கு கீழே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுனால ஸோ நான் வந்து ஒரு பீரிஷ் ட்ரேட் எடுத்திருப்பேன். ஸோ எடுத்ததுனால எனக்கு அரௌண்ட் ஒரு 250 பாயிண்ட்ஸ் கிட்ட என்னால் ஈஸியாக கேதர் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க்கு. நீங்கள் ஃப்யூச்சர் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மார்க்கெட்டில் மூவ் ஆனாலும் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் தான் ப்ராஃபிட். பட் ஆப்ஷனில் கிரீக்ஸ் அப்ளை ஆகிறதுனால உங்களுக்கு லாஸ் வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். நேக்கடாக எடுத்திருந்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்ட்ராட்டஜியாக போட்டிருந்தீங்க, ஒரு பியர் போட்டு இல்லை பியர் கால், ஸோ அது மாதிரி ஸ்ட்ராட்டஜியாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டிங்லாம் கன்சாலிடேட் ஆகிருக்கு தொடர்ந்து ஒரு 4 நாள். ஸோ அப்படி இருந்துமே உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பர்டிகுலர் அந்த சப்போர்ட் ஜோனை உடைக்க முடியாமல் ஃபைனலாக
இது வரைக்கும் வந்திருக்கு. தட் மீன்ஸ் 22,778 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஒரு 1 ஆர் 2 வீக்ஸ் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டுட்டு ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அழகாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணணும். அசெண்டிங் ட்ரையாங்கிள் அண்ட் டிசெண்டிங் ட்ரையாங்கிள் ரெண்டுமே. ஸோ நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு டிசிஎஸ் சொன்னேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச நிஃப்டி 50ல் இருக்கிற ஏதோ ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கோங்க. அதில் இந்த பேட்டர்ன் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த 10 இஎம்ஏ இண்டிகேட்டர் ஆட் பண்ணிவிட்டு நியர்பை ரெசிஸ்டன்ஸ் வரப்போ பிரேக் அவுட் நடக்குதா இல்லை ரிவர்சல் ஆகுதான்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 100% இது வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் வேறு இது மாதிரி வீடியோஸ் நிறைய பார்க்கணும், இது மாதிரி கொரிஸ் எதுனா இருந்துச்சுன்னா குரூப் வந்து நடத்திட்டுருக்கோம், வாட்ஸ்அப் குரூப். ஸோ அதில் ஜாயின் பண்ணணுன்னா கீழே உங்கள் நேம் மென்ஷன் பண்ணுங்கள், நான் ஆட் பண்ணி விட்றேன். யா, தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.